சிவம், பயம், இந்த ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று எப்போவுமே எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. எந்த இடத்தில் சிவம் இருக்கிறதோ அந்த இடத்தில் பயம் இருக்காது. எந்த இடத்தில் பயம் பரவி காணப்படுகிறதோ அந்த இடத்தில் சிவம் இருப்பது தெரியாது. இது ஒரு உன்னதமான ஒரு நிலை. உணர்பவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க பெறும் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறது இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பெரும்பாலும் வாழ்க்கையை வாழணும்னு நினைப்போம். ஆனால் அந்த வாழ்க்கையை இன்பமாக வாழ்கிறதுக்கான வழியை தேடும்போது அதுக்கு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னா அது பயம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். நீங்கள் எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த காரியத்திற்காக எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த காரியமானது அதை தாண்டி ஒரு படி கூட நகராது. இதை நான் மிகைப்படுத்தியெல்லாம் சொல்லலை. பெரும்பாலும் சிவபெருமான வழிபடுறது அப்படிங்கிறது அதி அற்புதமானது. அது அனைவருக்கும் கிடைக்காத ஒன்று அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஏனோ தெரியல, சில பேரோட அந்த தவறான அந்த பரப்புரையின் காரணமாக அல்லது புரிதலின் காரணமாக சிவன் மீது பயத்தை உண்டாக்கி விட்டார்கள். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், பயம் பரவி கிடக்கு அப்படின்னா அங்கே சிவத்தை உணர முடியாது. ஒருவருக்குள் சிவம் இருக்கிறது அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல பயம் இருக்காது அப்படிங்கிறது. நிறைய பேர் கேட்பது உண்டு, சிவபெருமானை வழிபட்டால் துன்பம் வருமா, கஷ்டம் வருமா? இதெல்லாம் உனக்குள் இருக்கின்ற பயம். இந்த பயம் உனக்குள் பரவி காணப்படும் பொழுது அந்த இடத்தில் நீ சிவனை உணர முடியாது, சிவத்தை உணர முடியாது. நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு இடத்தில் பயம் இல்லையோ, ஏனால் படைத்தவனை நம்பிட்டோம் அப்படின்னா அவர் எதுக்குமே நம்ம பயமுறுத்த மாட்டார், நம்மளை துன்பப்படுத்த மாட்டார், நம்மளுக்கு இன்னல்களை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டோம். அந்த பயம் இல்லாமல் போச்சுன்னா முழுக்க முழுக்க நம்ம சிவத்தை உணர முடியும். நம்முள் இருப்பது யாவும் சிவம் என்று உணர முடியும். ஒரு இடத்தில் சிவம் அதீதமாக உணரப்படுகிறது அப்படிங்கும் போது எதற்காகவும் பயப்பட மாட்டோம், யார் பேச்சுக்காகவும் பயப்பட மாட்டோம். எல்லாருமே சொல்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ருத்ராட்சம் அணியாத, அதே போல சிவனை வழிபடும் போது நிறைய துன்பம் வரும், அவர் அப்படி இப்படி. நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து படைச்சு நீ ஆனந்தமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக தான் இங்க அனுப்பியிருக்காரே தவிர உன்னை கஷ்டப்படுத்தணும்னு அவர் எப்பவுமே நினைக்க மாட்டார். அப்ப அவர் மீது கொண்ட அந்த பயமானது தேவையற்றது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பயம் இருக்கும்போது அந்த காரியம் தடைபட்டு போகும். அதே போலதான் இறைபக்தியில இப்ப நீ சிவத்தின் மீது உண்மையான அன்பை வைத்து, உண்மையான அந்த நம்பிக்கையை வைத்து அவருடன் அந்த பக்தியில் இரண்டரை கலக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் உனக்கு எந்த தடையும் வராது. உனது பாதையானது மிகவும் தெளிவாக காட்டப்படும் அந்த சிவத்தால். மாறாக யாரேனும் சொல்கிறார்கள் என்பதற்காக தவறான புரிதலின் காரணமாக சிவத்தின் மீது ஒரு பயத்தை உண்டாக்கி கொண்டால் அந்த பக்தியானது நிறைவு பெறுவதில்லை. இப்ப எல்லா இடத்துலையுமே பயம் சூழ்ந்துதான் இருக்கு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வீட்டுக்குள்ள போறோம் அப்படிங்கும் போது வீட்டில் நல்ல வெளிச்சமா இருக்கு, நல்ல இன்பமான சூழ்நிலையா இருக்கு அப்படின்னா நம்ம மனசுல பயம் வராது. அந்த சூழ்நிலையை நம்ம ரொம்ப ரசிச்சு அதோட இரண்டரை கலந்திருப்போம். அந்த வீட்டில் இருக்கவங்களோட நல்ல பேசி சந்தோஷமா இருப்போம். ஆனா ஒரு எதிரான நிலையை அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டை பத்தி ஒரு தவறான புரிதலை உங்களுக்குள் யாராவது கொண்டு கொடுத்து விட்டால், அந்த வீட்டில் இருக்கவங்க இப்படி அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லி உங்க மனதை குழப்பி விட்டார்கள் என்றால் என்ன நடக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். நாம் உள்ள போறதுக்கு முன்னாடியே பல்லாயிரம் கேள்விகள் வரும். நான் போனா அதை பண்ணிடுவாங்களா, இதை பண்ணிடுவாங்களா, நான் உட்கார்ற சேர்ல அதை பண்ணுவாங்களா, இதை பண்ணுவாங்களா, இப்படின்னு ஒரு மனக்குழப்பத்திலே நீங்கள் உள்ள போகும்போது அந்த சூழ்நிலையை உங்களால் ரசிக்க முடியாது. ஆனா அவங்க அப்படிப்பட்டவங்களா இருந்திருக்க மாட்டாங்க. தவறான புரிதலின் காரணமாக நமக்குள் அந்த புரிதல் ஏற்பட்டு விட்டதன் காரணமாக அந்த சூழ்நிலையை ரசிக்க முடியாமல் ஆகிவிடுகிறது. அதே போலதான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற சிவம் அப்படிங்கிறது அனைத்திற்கும் மேல், சொல்லப்போன அனைத்திற்கும் மேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நமக்கு துன்பம் கொடுப்பதோ அல்லது நம்ம அச்சப்படுத்துவதோ அல்லது நம்மளை தண்டனைக்கு உள்ளாக்குவதற்கோ அந்த சிவம் முற்படுவது இல்லை. மாறாக அனைவரின் மீது அன்பு காட்ட வேண்டும் என்பதுதான் அந்த சிவத்தின் அடையாளம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்குங்க. அன்பு தான் அந்த இடத்துல அடையாளமாக நிற்கிறது. அப்ப யாரோ சொல்றாங்கன்றதுக்காக வீட்டில் சிவனை வைத்து வழிபட்டால் வீட்டில் சிவலிங்கத்தை வைக்க கூடாது, வீட்டில் சிவமந்திரத்தை சொல்லக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் யாராவது உங்களுக்கு தவறாக உபதேசித்தால் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், அந்த பயம் உங்களுக்குள் இருக்கும் வரை நீங்கள் சிவத்தை உணர முடியாது. சிவத்தை உணர வேண்டும் என்றால் அந்த பயத்தை நீக்கிவிட்டு எல்லாம் எம்பெருமான் என்று சரணடைந்து விட்டீர்கள் என்றால், அந்த பயமானது துளியும் உங்களது மனதில் இல்லை என்றால் முழுமையாக நீங்கள் சிவத்தை சரணடைந்தவராகின்றீர்கள்.
அப்படி சரணடைந்து விட்டால் எல்லாமே சிவம், எல்லா உயிரினங்களும் சிவம், எல்லா பொருட்களும் சிவம், எல்லாத்திலையும் நீக்கமர நிறைந்திருப்பவர் சிவம், ஆதியும் அந்தமும் இல்லாதவர் எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கின்றார். அப்படிங்கும் போது எதை கண்டு நீ பயம் கொள்ள வேண்டும், எதை கண்டு நீ அஞ்ச வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை நமக்குள்ள கேட்டோம்னா அருமையான விடைகள் பல கிடைக்கப்பெறும். அதை விட பெரிய பாக்கியம் ஏது? எல்லா உயிரினங்களின் மீதும் அன்பு செலுத்துங்கள். காரணம் எல்லாத்திலையுமே சிவம் நிறைந்திருக்கின்றார் அப்படிங்கிற அந்த உண்மையானது நமக்கு தெரிந்துவிட்டால் பின்பு பயம் என்பதற்கு வேலையே இல்லை. எல்லா உயிர்களிலும் இறைவன் நிறைந்திருக்கின்றார் என்று உணர்ந்த பின்பு வீட்டில் படத்தை வைத்து வழிபடுவதாலோ லிங்கத்தை வைத்து வழிபடுவதாலோ உங்களுக்கு என்ன தொந்தரவு வந்துவிடப் போகின்றது? அதாவது எந்த நிமிடம் நீ வீட்டில் சிவனை வைத்து வழிபட வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த நிமிடமே இறைவன் உங்களை ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. யாருக்கும் பயப்பட வேண்டாம். நான் சொல்றது யாருக்கும் பயப்பட வேண்டாம். நீ வழிபடுபவர் ஒன்றும் பயம் காட்டுபவர் அல்ல, உலகத்தை பாதுகாப்பாக வைத்து ரட்சிப்பவர் அப்படிங்கிறவரை தெரிஞ்சுக்குங்க. இந்த பிரபஞ்சத்தை கட்டி காக்கக்கூடிய பேராற்றல், பேரானந்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு சிவத்தின் மீது பயம் வராது. அந்த பயம் இல்லாத போது சிவத்தை முழுமையாக உணர முடியும். நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம தேட அதற்கான விடைகள் கிடைக்கப்படுகின்றன. முறையான வழிகாட்டுதலும் உபதேசங்களும் நமக்கு இருக்கின்ற பட்சத்தில் நம்ம சரியான முறையில் வாழ்ந்து செல்வோம். இறைவனை அடைவதற்கு பல வழிகள் இருக்கிறது ஐயா, இறைவனை அடைவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. இதுதான் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இறைவன் நமக்கு பல வழிகளை உண்டாக்கி வைத்திருக்கின்றார். இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம், ஒரே ஒரு தலைவாசல் தான் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம பல விஷயத்தை யோசிக்கணும், நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. ஆனால் இறைவன் நமக்கு கொடுத்த வீட்டில் எல்லா இடத்துலையுமே வாசல்கள் இருக்கின்றன. எப்படி வேணாலும் அவரை அடையலாம். யோகத்தின் மூலமாக, பக்தியின் மூலமாக, இன்னும் பல பல வழிகளை அவர் காட்டுகின்றார். உண்மையான அன்பு உனக்குள்ள இருக்கு அப்படின்னா அதுவே இறைவனிடம் உன்னை கொண்டு போய் சேர்த்து விடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அன்பு எப்போ வரும்? பயம் இல்லாதப்பதான் அன்பு வரும். இறைவன் மீது எப்ப அன்பு வரும்? அவர் மீது பயம் இல்லாதப்பதான் அன்பு வரும். ஒருவரை பார்த்து பயந்து அவருக்கு நம்ம அன்பு, அதாவது பக்தி செய்கின்றோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு உண்மையான பக்தியாக இருக்கும் என்று எனக்கு பதில் சொல்லுங்கள். ஒருவரை பார்க்கிறீர்கள், அவர் மீது ஒரு பயம் இருக்கு, அவரை கையெடுத்து கும்பிட்றீங்க. நீங்க மனிதர்களாக கூட நினைச்சுங்க, யாரையாச்சும் பார்த்ததுமே பயம் வருது, அவங்கள கையெடுத்து கும்பிட்றோம், அது உண்மையான மரியாதையா? கிடையாது. அவர் மீது கொண்ட பயத்தால் வந்த மரியாதை, அது உண்மையானது கிடையாது. அப்படி இறைவனை தயவு செய்து வழிபடாதீர்கள். அவர் அழித்து விடுவார், அவர் துன்பப்படுத்துவார், இப்படியெல்லாம் பயந்துகிட்டு அவரை கையெடுத்தா தான் எனக்கு நல்லது செய்வார்னு தயவு செஞ்சு நினைக்காத. சிவம் அப்படிப்பட்டது கிடையாது. சிவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. நீ உண்மையாக அன்பு செலுத்துகின்றாய் அப்படிங்கும் போது கண்டிப்பாக உன்னிலிருந்து உனக்கு வழிகாட்டுபவர் அவரே. நீ அவரை நினைக்காமல் இருக்கும் பொழுதும் கூட உன்னை வழிகாட்டுகிறார் என்றால் உண்மையான அன்பை அவர் மீது செலுத்தும் போது அவர் உன்னை எப்படி பார்த்துக் கொள்வார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப பயம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தேவையா? சத்தியமா தேவையில்லை. சிவத்தின் மீது பயம் எக்காரணம் கொண்டும் இருக்கக்கூடாது. சிவத்தின் மீது பயம் இருக்கிறது என்றால் உன்னால் சிவத்தை உணர முடியாது. சிவத்தை உணர்ந்து விட்ட பின்பு உன்னுள் துளியும் பயம் இருக்கக்கூடாது, பயமும் இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் இந்த பயம் அப்படிங்கிறது ஒன்று இறை மீது இருக்கின்றது அப்படின்னா பயத்தின் காரணமாக வரக்கூடிய அந்த பக்தியானது பொய்யானதாகத்தான் இருக்கும். பயத்தை நீக்கிவிட்டு அதனால் வரக்கூடிய அன்பின் மூலமாக உண்டாகக்கூடிய பக்திக்கு ஈடு இணை அளவு ஏதும் இல்லாததாக இருக்கும். அது அர்ப்பணிப்புடன் கூடியதாக இருக்கும். அதுவே உண்மையான பக்தியாக இருக்கும்.